அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். இது வந்து வீக்லில நான் யூடியூப்ல வந்து மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்டுங்கிற யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவாங்க. சில டைம்ல நான் எடுத்து டெலிகிராம்ல போடாம இருப்பேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க எனக்கு டெலிகிராம்ல வரல சார் அப்படின்னு. யூடியூப்ல இருக்கும் மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் இதுல போட்டிருப்பேன். அதில் செக் பண்ணி சில மறந்துருப்பேன், சில நாட்கள் எடுத்து போடாம இருந்திருப்பேன். கம்பல்சரி யூடியூப்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதே போல பொசிஷன் கிளாஸ் வந்து இப்போ ஒரு சிலர் கேட்குறீங்க, நம்ம வருஷத்துக்கே 2 கிளாஸ் தான் எடுக்கிறோம். அகைன் டிசம்பர்ல தான் இருக்கும் பொசிஷன் கிளாஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம போன வாரம் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். மார்க்கெட் நம்ம கொடுக்கும் பொழுது இங்க இருந்தது 24,648 to 24,752 ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ், 24,252, 24,152 சப்போர்ட் பிளேஸ். அப்போ இங்க வந்தா மட்டும்தான் இந்த வீக் டிசிஷன் எடுக்கணும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை டே கண்டில் ப்ராப்பராக நான் 15 மினிட்ஸே வீக்லி வச்சுக்கணும். வீக்லியில் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால மார்க்கெட்டு இந்த பாட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குங்க, நம்ம வேல்யூ வந்தால் மட்டும்தான் எடுக்கணும்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இல்லையா தவிர்த்துருங்க. இங்க இருந்து தான் மினிமம் நமக்கு வந்து 100 ஷூராக கிடைக்கும்னு கிடைச்சிருக்குங்களா? ஆனா இங்க கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. பிளைண்டாவும் பண்ணலாம், பிளைண்டாவும் பண்ணலாம். இது ரூலர் தான், பிளைண்டாவும் பண்ணலாம் அப்படியே. ஆனா அதை வந்து ஹெட்ஜிங்கோட பண்ணணும். பிளைண்டா பண்றீங்கன்னா ஹெட்ஜிங், உங்களுக்கு நீங்க என்னென்ன ஹெட்ஜிங் படிச்சிருக்கீங்களோ அது கூட எது மேட்ச் ஆகுது. ஏன்னா 100 பாயிண்ட் நம்ம மினிமம் டார்கெட் இருக்கு, மினிமம். ஓகேங்களா? அது மந்த்லி இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மந்த்லி கொடுத்துருங்க, மந்த்லி இது, அதுக்கப்புறம் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் தான் வீக்லி. அப்போ இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பக்கம் வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருந்துடும். வீக்லியில் மினிமம் 100 பாயிண்ட் போது அப்போ அதை எப்படி ஹெட்ஜிங்கோட நம்ம பயன்படுத்தலாம், இல்லை ஆப்ஷன் எப்படி பயன்படுத்தலாம், எல்லாமே உங்க அனலைஸ். நீங்க என்ன மேட்ச், நீங்க எதை வேணா பயன்படுத்தலாம், அதை கூட மேட்ச் பண்ணி இது ஒர்க் ஆச்சுன்னா பயன்படுத்தலாம். அப்போ இவ்வளவு மார்க்கெட் வந்து இறங்குது, இதாகுது. ஆனா நம்ம விலை வந்த உடனே ஏறி நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு தான் திருப்புறாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி நேற்று ஈவினிங் 3:30 முடிஞ்சது என்னுடைய வேல்யூ. இன்னைக்கு வந்து வேல்யூ மாறுபடும். இன்னைக்கு என்ன, நாளைக்கு காலையில் நான் ஒரு புது டேட்டா அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிற இந்த வீடியோ போடுறது ஒவ்வொரு போதும் மேக்ஸ் படி தான் இயங்குது. எக்ஸாக்டா பாருங்க, ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளதான் க்ளோஸ் பண்றாங்க. ஏன் சிந்திங்க. மார்க்கெட்டுங்கிறது அது பாடி மேக்ஸ்ல தான் இயங்கும். மேக்ஸ் இருந்து படிங்க. உங்க பகுதியில் தெரிஞ்சுங்க. இன்ட்ராடேவும் மேக்ஸ் தான், பொசிஷனும் மேக்ஸ் தான். பொசிஷன் சம் தியரி கொஞ்சம் அடிஷனல் ஆட் ஆகும் மேக்ஸ் கூட. இன்ட்ராடே பியூர் மேக்ஸ். ஓகேங்களா? அது வேற கால்குலேஷன், இது வேற கால்குலேஷன். அப்போ மார்க்கெட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் பயன்படுத்தினாலே நம்ம போதுமானது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.